இப்போ சிக்கன் வெள்ளை குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தேங்காவை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். 1/2 கப் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சு அரைக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் நல்ல மைய பேஸ்டா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் நூக்கல் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வச்சு வெட்டி வச்சிருக்கேன். 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, சிறிதளவு கல்பாசி. இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு போட போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். ஒரு சிறிய சைஸ் தக்காளி 1 போட்டுக்கலாம். தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துப்போம்.
குருமாக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 2 டம்ளர் தண்ணி மொத்தமாக சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கர் 2 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெள்ளை சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காய் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறும் சிக்கன் மட்டும் போட்டு கூட இதே மெத்தடில் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.